ஹாய் கைஸ். டிசம்பர் 2010 மலேசியால இருக்கக்கூடிய ஷா ஆலம்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டியில 8 பசங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 8 பசங்களுமே இவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சில மைல் தூரம் தள்ளி வந்து தான் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. ஆனா இந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற எந்த பசங்களுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில எந்த ஒரு ஹாஸ்டலுமே கிடையாது. ஸோ இதனால இந்த 8 பசங்களுமே நம்ம வெளியே எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி இவங்க தங்குறதுக்கு ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தான் 2 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவை பாக்குறாங்க. இப்போ இந்த பசங்க அந்த பங்களா ஓனர் கிட்ட இந்த பங்களாவை எங்களுக்கு ரெண்டுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பங்களாவுடைய ஓனர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லும் போது இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அந்த பசங்க அப்பயே யோசிச்சிருக்கணும். அப்படி அந்த பங்களாக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போன அந்த 8 பசங்களுக்குமே உள்ள ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பங்களாக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, உள்ள போன அந்த பசங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற ஒரு அமானுஷ்யமான இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். போன வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பங்களால மொத்தம் 2 ஃப்ளோர் இருந்திருக்கு. 2 ஃப்ளோர்லயுமே 2 ரூம் இருந்திருக்கு. ஒரு ரூம்ல 2 பேர் தங்கணும் அப்படின்னா 8 பேருக்கு 4 ரூம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அந்த பங்களா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த பங்களாவுடைய ஓனரோட சேர்ந்து இந்த 8 பசங்களுமே அந்த பங்களாக்கு போயிருக்காங்க. அப்படி அந்த பங்களாவுடைய கதவை திறக்கும் போதே வெளியே இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய கிளை அந்த பங்களாக்கு உள்ள வரைக்குமே நீட்டிட்டு இருந்திருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பங்களா எவ்வளவு ஒரு பராமரிப்பே இல்லாம இருந்திருக்கும்னு. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பங்களா பல நாட்களா ஏதோ ஒரு காரணத்துக்காக பூட்டி வச்சிருக்காங்கன்னு. இந்த பங்களால தங்குறதுக்கு அந்த ஓனர் 8 பேருக்கு சேர்த்து வெறும் 50 ரிங்கெட் தான் சொல்லியிருக்காரு. 8 பேருக்கு 50 ரிங்கெட் அப்படின்னா ஒருத்தருக்கு 6.25 ரிங்கெட் வருது. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 119 ரூபாய் தான். வெறும் 119 ரூபாய்க்கு ஒரு பங்களாவையே நம்மளுக்கு வாடகைக்கு தராரு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாங்க. இதுலயும் முக்கியமா மாசம் தங்குறீங்க இல்லையா, அந்த மாசத்துக்கு எந்த விதமான ஒரு வாடகையுமே நீங்க தர வேணாம்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பசங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ல, சோ அதனால நம்மளுக்காக ஸ்பெஷலா இந்த ஆஃபரை பண்றாரு போல அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ கூட அந்த பங்களாவுடைய ஓனர் மேல இந்த பசங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வரல. ஆனா உண்மையான பிரச்சனையே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. டிசம்பர் 19ஆம் தேதி தன்னுடைய எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து அந்த பங்களால வச்சுட்டு பங்களாவை முழுக்க சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு முழுக்க அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே அமைதியா தான் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 20ஆம் தேதி தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. காலையில சரியா 10 மணி இருக்கும். அந்த 8 பசங்கள்ல அசீம்னு சொல்லப்படுற ஒரு பையனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால கீழ் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கு அசீம் போயிருக்காரு. பாத்ரூம் பக்கத்துல போனதுக்கு அப்புறமா பாத்ரூமுடைய டோரை லைட்டா புஷ் பண்ணும் போதே உள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. உள்ள இருக்கவங்க வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல 5 நிமிஷம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, 10 நிமிஷம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறமுமே வெளியே வரவே இல்லை. ஸோ இதனால அசீம் கோவப்பட்டு உள்ள யார் தான் இருக்கீங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தமா கத்திருக்காரு. அப்படி அசீம் போட்ட சத்தத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மத்த எல்லாருமே வந்து அசீம் பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப அசீம் பின்னாடி திரும்பி பார்க்கும் போதுதான் அசீமோட சேர்த்து மொத்தமா 8 பேருமே அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த 8 பேருக்குமே அந்த பாத்ரூம்ல யாரோ ஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான சத்தம் நிறைய தடவை கேட்க ஆரம்பிக்குது. இதனால அந்த 8 பேருமே அந்த பாத்ரூமை விட்டு ஒரு 5 அடி தள்ளி பின்னாடி போகிறாங்க. இதுல இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா நம்ம 8 பேருமே இங்க இருக்கோம், ஆனா அந்த பாத்ரூம்ல இப்ப யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த 8 பசங்கள்ல லேன்னு சொல்லப்படுற ஒரு பையன் வேகமா போய் அந்த பாத்ரூமுடைய டோரை எட்டி உதைக்கிறான். பாத்ரூமுடைய கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருது அந்த பாத்ரூம்குள்ள யாருமே இல்ல.
காலையில யாராவது பாத்ரூம்குள்ள போயிருப்போம், பைப்பை திறந்து வச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம் போல. இது நினைச்சு நம்ம எதையும் பயப்பட வேணாம், இது எல்லாமே நம்மளோட தப்பு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் இதோட முடியல. டைம் அப்ப கரெக்டா நைட் 1 மணி இருக்கும். இவங்க தங்கி இருக்கக்கூடிய எல்லா ரூம்லயுமே டபுள் கார்ட் பெட் இருந்திருக்கு. அதாவது மேல கீழன்னு 2 பேர் தூங்கலாம். லான், அசீம் இவங்க 2 பேருமே தன்னுடைய டபுள் கார்ட் பெட்ல படுத்துட்டு ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் கீழே படுத்துட்டு இருக்க லானுடைய காலை பிடிச்சு யாரோ பெட்டுக்கு வெளியே இழுத்து கீழே போட்டிருக்காங்க. இதன் காரணமா லானுடைய தலையில பலமா அடிபடுது. ஒருவேளை இந்த வேலையை மேல படுத்துட்டு இருக்க அசீம் பண்ணிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை அசீம் பண்ணிருக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லைன்றது தெரியும். கீழே இருக்கக்கூடிய மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு லான் கீழே போக ஆரம்பிக்கிறாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுலயும் இன்னும் முக்கியமா இவருக்கு மேல படுத்துட்டு இருந்த அசீமுமே அங்கதான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அசீம் இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு மேல யார் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப லான் தன்னுடைய ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பொறுமையா அந்த பெட்டுக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. அசீமுடைய பெட்ல யாரோ ஒருத்தங்க பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப அந்த பெட்ஷீட் குள்ள யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக லான் அந்த பெட்ஷீட்டை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பெட்ஷீட் குள்ள ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு.